வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். இன்றைக்கி காடை எக் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 காடை முட்டை எடுத்திருக்கேன். இது கோழி முட்டை மாதிரி இல்லை, ரொம்ப குட்டியாக இருக்கும். அதனால ஆம்லேட்க்கு 3 முட்டை தேவைப்படும். காடை முட்டையில் ப்ரோட்டீன் அதிக அளவில் இருக்குது. நம்ம சிக்கன் எக்கு கம்பேர் பண்ணும்போது காடை முட்டையில் 13% அதிக ப்ரோட்டீன் இருக்குது. அயன், வைட்டமின் ஏ, பி எல்லாமே நம்ம சிக்கன் எக்கோட காடை முட்டையில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. காடை முட்டையை உடைச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. அது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவு சால்ட், மஞ்சத்தூள், பெப்பர் பவுடர், கொஞ்சமாக ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காடை முட்டை ஆம்லேட்டை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கலாம். இதில் ப்ரோட்டீன், வைட்டமின்ஸ் அதிக அளவில் இருக்கிறதுனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோட இந்த காடை முட்டையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த நாள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணலாம். ஒரு தவாவை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த காடை முட்டையை அதில் ஊற்றிடுங்க. கொஞ்சமாக திரும்ப ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா அதை திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது நார்மல் எக் ஆம்லேட் மாதிரி தான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.